Hello everyone, welcome back to ICLAS IAS Academy. நம்ம இந்த வீடியோல போஸ்ட் மௌரியன் பீரியட் மௌரியருக்கு பிறகு இந்தியாவுடைய பார்ட் 3 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ இதுல நம்ம ஃபுல்லா நம்ம வந்துட்டு குஷானஸ் பத்தி படிக்க போறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த போஸ்ட் மௌரியன்ல நம்ம லாஸ்டா இப்போ யாரை பார்க்க போறோம்? குஷானர்களை பார்க்க போறோம். அப்போ குஷானாஸ் formed a section of the Yuchi tribes who inhabited northwestern China in the remote past இல்லைங்களா? ஸோ அப்போ குஷானர்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பழங்காலத்துல சீனாவின் வடமேற்கு பகுதியில் வாழ்ந்து வந்த யூச்சி பழங்குடியின இடத்தின் ஒரு பிரிவு தான் எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குஷானர்கள். சைனாவுடைய நார்த் வெஸ்ட்ல வாழ்ந்த யூச்சி அப்படிங்கிற ஒரு பழங்குடியின பிரிவினை சார்ந்த மக்கள் தான் எனக்கு யாரு? குஷானர்கள் இல்லைங்களா? ஸோ இந்த 4th century BCE கிமு 1ஆம் நூற்றாண்டில் The Yuchi tribes were composed of 5 major sections. ஸோ அந்த யூச்சி பழங்குடியினர் 5 பிரதான பிரிவுகளாக இருந்தார்கள் இல்லைங்களா? இந்த இந்த யூச்சி பிரிவை சார்ந்த மக்களே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியோடைய பிசிஇல பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 பிரிவுகளாக பிரிஞ்சிருந்தாங்களாமா. அந்த 5ல ஒரு பிரிவு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குஷானர்கள் அப்படிங்கிறவங்க இல்லைங்களா? of which Kushanas attained the political ascendancy over the others. ஸோ அப்போ அந்த 5 பேர்ல குஷானர்கள் பார்த்தீங்கன்னா ஏனைய பிரிவினர் மீது அரசியல் மேலாதிக்கம் செலுத்தி அவர்களுக்கு அரசியல் தலைமை ஏற்றார்கள். அந்த 5 பிரிவுகளுக்கும் எனக்கு யார் தான் ஹெட்டா மாறுறா? குஷானாஸ் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஹெட்டா இருக்கிறதா சொல்றாங்க. They had shed their nomadic habits and settled down in the Bactrian and the Parthian lands adjacent to the northwestern border of India இல்லைங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய நாடோடி பழக்க வழக்கங்களை கைவிட்ட அவர்கள் இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புறத்தை ஒட்டியிருந்த பாக்டீரியர், பார்த்தியர் ஆகியோரின் பகுதிகளில் குடியேறினார்கள். நம்ம படிச்சோம் இல்லையா? ஸோ அப்போ சைனாவுடைய நார்த் வெஸ்ட்ல இருந்தவங்க தான் எனக்கு யாரு? குஷானர்கள். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நாடோடி மக்கள் தான். ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு மூவ் ஆன் ஆகி இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் எனக்கு யார் இருந்தா? பாக்டீரியன்ஸும் பார்த்தியன்ஸும் இருந்தாங்க இல்லைங்களா? அந்த பகுதிகளில் வந்து எனக்கு யார் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறா? குஷானஸ் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த குஷானாஸ் overthrown பாக்டீரியா அண்ட் பார்த்தியா அண்ட் கிராஜுவலி எஸ்டாப்ளிஷ்டு themselves in நார்த் இந்தியா. காலப்போக்கில் இங்கிருந்த பாக்டீரியர்களையும் பார்த்தியர்களையும் முழுமையாக தோற்கடித்து விட்டு வட இந்திய பகுதிகளில் தங்களுடைய ஆட்சியை பார்த்தீங்கன்னா யாருங்க உருவாக்குகிறா? குஷானாஸ் எனக்கு உருவாக்குகிறாங்க. Their concentration was mostly in the Punjab and Rajputana and the Kathiawar regions இல்லைங்களா? அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஞ்சாப், ராஜஸ்தான், கத்தியவார் போன்ற பகுதிகளில் தான் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இந்த பகுதிகளில் இல்லைங்களா? ஸோ பஞ்சாப், ராஜஸ்தான், கத்தியவார் போன்ற பகுதிகளில் தான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இருந்திருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். குஷானா ரூலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்த சமயத்தை சார்ந்தவர்கள் இல்லைங்களா? ஸோ தக்ஷசீலம் அண்ட் மதுரா கண்டினியூடு டு பி த கிரேட் சென்டர்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் லேர்னிங்ஸ். ஸோ இப்போ முன்னாடி நம்ம பெர்ஷியன்ஸ் காலத்தில் பார்த்த தட்சசீலமாக இருக்கட்டும், மதுரா அப்படிங்கிற 2 பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த குஷானாஸோடைய பீரியட்ல செயல்பட்ட ஒரு முக்கியமான ஒரு புத்த சமய கல்வி மையமாக எனக்கு இருந்திருக்கு. ஓகே. ஸோ அப்போ குஷானாஸுடைய ஃபர்ஸ்ட் அரசரா பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதலாம் காட்பீசஸ் 1. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் மிலிட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் லீடர் ஆஃப் தி குஷானாஸ். குஷானர்களில் மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி எனக்கு யாருன்னா முதலாம் காட்பீசஸ். அதாவது ஃபவுண்டர் ஆஃப் குஷானாஸ்னு எனக்கு இவர் தான். ஹி ஓவர் த்ரூ த இந்தோ கிரீக் அண்ட் இந்தோ பார்த்தியன் ரூலர்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ஹிம்செல்ஃப் ஆஸ் ஏ சாவர்ஜின் ரூலர் ஆஃப் தி பாக்டீரியா இல்லைங்களா? அவர் இந்தோ கிரேக்க மற்றும் இந்தோ பார்த்திய அரசர்களை வெற்றி கொண்டு பாக்டீரியாவில் இறையாண்மையுடன் கூடிய அரசராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பாக்டீரியா அப்படிங்கிற பகுதியில பாத்தீங்கன்னா வந்து தங்களுடைய ஆட்சியை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க குஷானாஸ். ஹி எக்ஸ்டெண்டட் ஹிஸ் பவர் இன் காபூல், காந்தாரா அண்ட் அப் டு இண்டஸ் ரீஜியன் வரைக்குமே இல்லைங்களா? எங்க தொடங்கி? காபூல், காந்தாரால இருந்து தொடங்கி சிந்து நதிக்கரை வரையுமே குஷானர்கள் தங்களுடைய ஆட்சியை பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்க காட்பீசஸ் 2. He maintained a friendly relationship with the emperors of China and Rome and encouraged trade and commerce with the foreign countries. இவர் சீன ரோமானிய அரசர்களுடன் நட்புறவை மேற்கொண்டார். அயல்நாட்டு வர்த்தகத்தை ஊக்குவித்தார் இல்லைங்களா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சைனா கூடயும் ரோம் கூடயும் நல்ல ஒரு உறவு முறை. ஸோ இதன் மூலமாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான இன்றைய உறவு முறைக்கும் ஒரு ஒரு பேசிக்கா நம்ம என்ன சொல்லலாம்? குஷானாஸுடைய ஆட்சி நம்ம சொல்லலாம். Some of his coins contained the inscribed figures of Lord Shiva and his imperial titles were inscribed in the Kharoshthi script. இந்த 2ஆம் காட்பீசஸ் அவருடைய நாணயங்கள்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய நாணயங்கள்ல சிவபெருமானுடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதாக சொல்றாங்க. அரசனுடைய பட்ட பெயர்கள்லாம் பாத்தீங்கன்னா கரோஷ்தி மொழியில. ஸோ இந்த மொழி நம்ம அடிக்கடி பேர் பாசிட்டு பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? பெர்ஷியன்ஸ்
பாரசீகர்கள் இந்தியாவுக்குள்ள வந்ததின் விளைவாக ஏற்பட்ட ஒரு மொழி தான் என்ன மொழி? கரோஸ்தி மொழி இல்லைங்களா? ஸோ அடுத்த ஒரு முக்கியமான அரசர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு குஷானஸ்ல எனக்கு கனிஷ்கர். கனிஷ்கர் வாஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் குஷானா எம்பரர். குஷான பேரரசுகளில் மாபெரும் அரசராக நான் யாரை பார்க்குறேன்? கனிஷ்கரை பார்க்குறேன் இல்லைங்களா? ஸோ கனிஷ்கருடைய நாணயங்கள். He assumed the sovereignty in 78 AD இல்லைங்களா? அவரு அரச பதவியை ஏற்றது பார்த்தீங்கன்னா கிபி 78ல and proclaimed his rule by the foundation of a new era which later became the Saga era இல்லைங்களா? ஸோ அப்போ 78ல தான் பார்த்தீங்கன்னா அரச பதவி ஏற்கிறாரு. இதன் மூலம் ஒரு புதிய சகாப்தத்தை நிறுவியராகவும் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. குஷானா கேபிட்டல் வாஸ் இனிஷியலி என்னவா இருந்திருக்கும்னா ஆப்கானிஸ்தான்ல காபூல் தான் அவங்களுடைய கேபிட்டலாக இருந்திருக்கும் இல்லைங்களா? லேட்டர் இட் வாஸ் ஷிஃப்டட் டு பெஷாவர் ஆர் புருஷபுரா. பின்னர் கேபிட்டல் எங்க மாறுதுன்னு பாத்தீங்கன்னா பெஷாவர் அல்லது புருஷபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு மாற்றப்படுது. ஓகே. ஸோ இப்போ குஷானர்களை கனிஷ்கருடைய கான்குவெஸ்ட் படையெடுப்புகள்ல பாக்குறோம்னா கனிஷ்கா கான்குவைட் அண்ட் அனெக்ஸ்ட் காஷ்மீர் இல்லைங்களா? என்ன பண்ணிக்கிறாரு? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காஷ்மீரை ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்றாரு இல்லைங்களா? ஸோ ஹி வேஜ்ட் எ சக்சஸ்ஃபுல் வார் அகேன்ஸ்ட் மகதா. மகதா பகுதியின் மீதும் படையெடுத்து போறாரு. ஹி ஆல்சோ வேஜ்ட் எ வார் அகேன்ஸ்ட் எ ரூலர் ஆஃப் பார்த்தியா டு மெயின்டைன் சேஃப்டி அண்ட் இன்டெகிரிட்டி இன் ஹிஸ் வாஸ்ட் எம்பையர் ஆன் த வெஸ்டர்ன் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் பார்டர். விரிந்து பறந்த தனது பேரரசின் பாதுகாப்பையும் நம்பிக்கையும் உறுதி செய்வதற்காக தென்மேற்கு எல்லைகளில் பார்த்திய அரசருக்கு எதிராக போர் தொடுத்தார் இல்லைங்களா? ஸோ இதுதான் அவருடைய கான்கொஸ்டோட அவருடைய ஆட்சியுடைய மேற்கு பகுதி இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி அப்படிங்கிறது. அப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு பார்த்தியன்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தியன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் எனக்கு யார் வந்திருப்பா? குஷானஸ் வந்திருப்பாங்க. ஸோ அந்த பார்த்தியன்ஸ் முழுவதுமாக நீக்கப்படவில்லை. அவங்க என்ன ஆகுறாங்க? அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி கொஞ்சம் நகர்ந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எப்போது வேணுமானாலும் பார்த்தியன்ஸ் என்ன பண்ணலாம்? படையெடுத்து வரலாங்கிற மாதிரி தானே இருக்கும். அதனால பாதுகாப்பை டு என்ஷூர் த செக்யூரிட்டி பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளும் பொருட்டு இல்லைங்களா? என்ன பண்றாரு? இங்கிருந்த பார்த்தியன்ஸையும் யாரும் கொஞ்சம் கூட விட்டு வைக்கல. கனிஷ்கரனுக்கு விட்டு வைக்கல. அவங்களை எதிர்த்தும் போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆஃப்டர் கான்குவெஸ்ட் ஆஃப் காஷ்மீர் அண்ட் காந்தாரா ஹி டர்ன்ட் ஹிஸ் அட்டென்ஷன் டு சைனா இல்லைங்களா? இங்க எல்லா பகுதிகளையும் கேப்சர் பண்ணிட்டு தன்னுடைய கவனத்தை சீனாவை நோக்கி திருப்பினார். ஹி டிஃபீட்டட் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சைனீஸ் ஜெனரல் பான் ஜியாங் இல்லைங்களா? ஸோ பான் ஜியாங் அப்படிங்கிற ஒரு சீன தளபதியை பார்த்தீங்கன்னா யார் தோற்கடிச்சிருவா? கனிஷ்கர் அண்ட் சேஃப் கார்டட் தி நார்த்தன் பார்டர்ஸ் ஆஃப் இந்தியா ஃப்ரம் சைனஸ் இன்விஷன்ஸ். அப்ப இந்தியாவுடைய இந்த வட மேற்குலையும் இனிமேல் யார் வர முடியாது? இந்தியாவுடைய இந்த ஒரு வட மேற்குல இருந்தும் யார் வர முடியாது? பார்த்தியன்ஸ் இந்தியாவுக்குள்ள வர முடியாது. இந்த வழியா உள்ள பார்த்தியன்ஸ் வர முடியாது. அதே மாதிரி இந்தியாவுடைய நார்த் பகுதி வழியா யாரும் வர முடியாது. சைனாக்காரங்களும் இந்தியாவுக்குள்ள வர முடியாத மாதிரி ரெண்டு எல்லைகள்லயுமே பாத்தீங்கன்னா பயங்கரமான பாதுகாப்பை யார் உறுதிப்படுத்தி கொண்டா? கனிஷ்கர் உறுதிப்படுத்தி கொண்டாரு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அவருடைய பேரரசு எக்ஸ்டெண்ட் ஆகியிருந்த ஒரு காலகட்டம். அப்போ எக்ஸாக்ட்லி ஒரு முக்கியமான பாயிண்ட்னா சைனா மற்றும் இந்தியா ரெண்டு பகுதிகளையுமே காமனா ஆண்ட அரசராக நான் ரொம்ப பெருமையா யார சொல்லலாம்? கனிஷ்கரை சொல்லலாம். பிகாஸ் சைனாவுடைய பகுதிகளையும் உள்ளடக்கிய பகுதிகளையும் மாற்றிருப்பாரு. இப்போ பிரசன்ட் டே பாகிஸ்தான் பகுதிகளையும் மாற்றிருப்பாரு. இப்போ பிரசன்ட் டே இந்தியாவின் பகுதிகளையும் மாற்றிருப்பாரு கனிஷ்கர். தட்ஸ் வை ஹி வாஸ் த கிரேட்டஸ்ட் கிங் அமாங் தி குஷானாஸ். So his empire extended from Banaras and Vindhya mountain in the south. சவுத்ல பாத்தீங்கன்னா இந்த விந்திய மலைத்தொடர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இட் இன்க்ளூடட் தி காஷ்கர் யார்கண்ட் இன் த நார்த் அண்ட் இந்த வெஸ்ட் டச்சிங் த பார்டர்ஸ் ஆஃப் பெர்ஷியா அண்ட் பாத்தியா. ஸோ வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஈரானுடைய பார்டர் இல்லைங்களா? அதை டச் பண்ற மாதிரி இருக்கு. நார்த்ல பாத்தீங்கன்னா காஸ்கர் மற்றும் யார்காண்ட் இல்லைங்களா? ஸோ நார்த்ல பாத்தீங்கன்னா இங்க எனக்கு காஷ்கர் மற்றும் யார்காண்ட் இந்த பகுதிகளையும் டச் பண்ற மாதிரி எனக்கு இருந்திருக்கு இல்லைங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா குஷானாஸுடைய மெஜாரிட்டி ஆஃப் எம்பையர் ஸ்ப்ரெட் ஆகியிருந்த ஒரு ஒரு ஏரியா. ஸோ கனிஷ்கா வாஸ் அன் ஆர்டன்ட் புத்திஸ்ட். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். பிகாஸ் ஹி கன்வென்ட் த ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் இல்லைங்களா? ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அசோகருக்கு அடுத்து ஒரு தீவிரமான புத்த சமயத்தை பின்பற்றியவராக பார்க்குறேன். கனிஷ்காஸ் எம்பையர் வாஸ் புத்திஸ்ட் எம்பையர் இல்லைங்களா? கனிஷ்கரின் பேரரசு ஒரு பௌத்த பேரரசாகவே விளங்கியது. கனிஷ்கா அடாப்டட் புத்திசம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அஸ்வகோஷா எ செலிப்ரேட்டட் மாங்க் ஃப்ரம் பாடலிபுத்திரா இல்லைங்களா? ஸோ அப்போ பாடலிபுத்திரத்தை சார்ந்த அஸ்வகோஷர் இல்லைங்களா? அஸ்வகோஷர் அவருடைய ஒரு முயற்சியால தான்
என்ன மதத்துக்கு? புத்த மதத்தை பார்த்தீங்கன்னா, கனிஷ்கர் பின்பற்ற ஆரம்பிச்சாரு. ஸோ அசோகர் பார்த்தீங்கன்னா, புத்த மதத்தை யாரால? உபகுப்தா அப்படிங்கிறவரோட முயற்சியால தான் அசோகர் பின்பற்ற ஆரம்பிச்சிருப்பார் இல்லைங்களா? அதே மாரி கனிஷ்கர் பார்த்தீங்கன்னா, அஸ்வகோஷர் அவருடைய முயற்சியால தான் ஹி ஃபாலோட் புத்திசம். இல்லைங்களா? ஸோ கனிஷ்கா மேட் புத்திசம் ஆஸ் அ ஸ்டேட் ரிலிஜியன் இல்லைங்களா? அப்ப கனிஷ்கர் பார்த்தீங்கன்னா, பௌத்தத்தை என்ன மதமாகவே அறிவிக்கிறாரு? அரச மதமாகவே அறிவிக்கிறார் இல்லைங்களா? ஸோ அண்ட் பில்ட் மெனி ஸ்தூபாஸ் அண்ட் மொனாஸ்டரிஸ் இன் மதுரா, தக்சசீலம் அண்ட் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த கிங்டம். பேரரசுடைய நிறைய பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நிறைய புத்த ஸ்தூபிகளையும், மடாலயங்களையும் பார்த்தீங்கன்னா, எனக்கு யாருங்க கட்டியிருப்பா? கனிஷ்கர் வந்து கட்டியிருப்பாரு. மதுரா, தட்சசீலம் மற்றும் பேரரசின் இதர பகுதிகளில். He sent Buddhist monasteries to Tibet, China and many countries of Central Asia for the propagation of Buddha's gospel. இல்லைங்களா? எப்படி அசோகர் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தன்னுடைய மகனையும் மகளையும் அனுப்பிச்சு வச்சாரு. அதே மாதிரி சங்கம் அமைச்சாரா? சங்கம் அமைத்து பார்த்தீங்கன்னா, தர்மா அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண வச்சாரு இல்லைங்களா? அதே மாரி கனிஷ்கரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நெறைய புத்த சமய பரப்பாளர்கள் இல்லைங்களா? ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சீனாவுக்கும், திபெத்துக்கும், மத்திய ஆசியாவுக்கும் பார்த்தீங்கன்னா, புத்தருடைய போதனைகளை பரப்புவதற்காக சென்ட் பண்ணி வைக்கிறாரு. ஸோ ஹி ஆர்கனைஸ்டு த 4th புத்திஸ்ட் கவுன்சில் அட் குண்டலவனா நியர் ஸ்ரீநகர். ஸ்ரீநகர் எங்க தான் இருக்கு? காஷ்மீர் இல்லைங்களா? ஸோ காஷ்மீர்ல பார்த்துட்டு குண்டலவானா அப்படிங்கிற இடத்துல எனக்கு 4வது புத்த சமய மாநாட்டை கூட்டுறாரு. டு சார்ட் அவுட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் த வேரியஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் புத்திசம் இல்லைங்களா? அப்ப பார்த்தீங்கன்னா பார்த்தோமே நிறைய பிரிவுகள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த பிரிவுகளுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகள்லாம் நீக்குவதற்காக தான் இந்த 4வது புத்த சமய மாநாடு இருந்திருக்கும் இல்லைங்களா? இட் வாஸ் ஒன்லி இன் திஸ் கவுன்சில் தட் புத்திசம் வாஸ் ஸ்பிளிட் இன்டு ஹீனயானிசம் அண்ட் மகாயானிசம். ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்ப இந்த காஷ்மீர் அப்படிங்கிற இந்த 4வது புத்த சமய மாநாட்டுல தான் எனக்கு அஹ் எனக்கு எப்படிங்க பிரிஞ்சிருக்கும்? புத்திசம் எனக்கு ஹீனயானம், மகாயானம் அப்படிங்கிற 2 பிரிவுகளாக. ஆல்ரெடி இந்த மாதிரி பெயர் இல்லாம ஐடியாலஜிக்கலி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். அதெல்லாம் சரி பண்றதுக்காக தான் இந்த மாநாடு கண்டக்ட் பண்ணாங்க. பட் அட் லாஸ்டா பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு புத்திசம் எனக்கு 2 வெளிப்படையான பிரிவுகளாக எனக்கு பிரிஞ்சிரும். இல்லைங்களா? ஸோ ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் கலை மற்றும் இலக்கியம் பொறுத்த வரைக்கும் கனிஷ்கா வாஸ் எ கிரேட் பேட்ரன் ஆஃப் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் இல்லைங்களா? ஸோ கலை மற்றும் இலக்கியங்களின் மீது அதிக ஆர்வம் கொண்டவராக நான் யாரை பார்க்குறேன்? கனிஷ்கரை பார்க்குறேன். ஹிஸ் கோட் வாஸ் அடார்ன்ட் வித் எ நம்பர் ஆஃப் புத்திஸ்ட் சயின்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் லைக் அஸ்வகோஷர், வசுமித்திரர், நாகார்ஜுனா. ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. ஸோ கேட்கலாம் இவங்கெல்லாம் யாருடைய அரசவையில் இருந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி கூட கண்டிப்பாக கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ அஸ்வகோஷர், வசுமித்திரர், நாகார்ஜுனா போன்ற பௌத்த துறவிகளாலும் அறிஞர்களாலும் அவருடைய அவை என்பது அலங்கரிக்கப்பட்டதா சொல்றாங்க. He founded the town of Kanishkapura in Kashmir and furnished the capital of Purushabura with magnificent public buildings இல்லைங்களா? ஸோ காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா அவருடைய பேர்லயே கனிஷ்கபுரம் அப்படிங்கிற புதிய நகரம் உருவாக்குறாரு. அவங்களுடைய கேபிட்டல் வந்து என்னதான்? சிர்காப் இல்லைங்களா? ஸோ சிர்காப் அல்லது புருஷபுரான்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மேலும் தலைநகர் புருஷபுராவை அற்புதமான கட்டிடங்களால் அழகுபடுத்துகிறதா சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட். தி காந்தாரா அண்ட் மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் ஃபிளாரிஷ்டு டூரிங் ஹிஸ் டைம்ஸ். இவருடைய பீரியட்ல தான் காந்தார கலைப்பாணியும் மதுரா கலைப்பாணியும் ரொம்ப பிரபலமாக இருந்ததாக நான் சொல்றேன் இல்லைங்களா? இந்த காந்தார கலைப்பாணி யாரிடமிருந்து வந்தது? கிரேக்கர்களிடமிருந்து இந்தியாவுக்குள்ள வந்ததுதான் காந்தார கலைப்பாணி இல்லைங்களா? மதுரா கலைப்பாணி என்பது இண்டிஜினஸ் இந்தியாவிலேயே எனக்கு உருவாக்கப்பட்ட ஒரு கலைப்பாணி. வேற எங்கிருந்தும் இந்தியாவுக்கு வரல இல்லைங்களா? காந்தார கலைப்பாணியில பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். மதுரா கலைப்பாணியில உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரிக் ரெட் இல்லைங்களா? டார்க் ரெட் கலர்ல பாத்தீங்கன்னா எனக்கு மதுரா கலைப்பாணியில இருக்கும் சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு காந்தார கலைப்பாணியில புத்தர் எப்படி இருப்பாருன்னா நியூட்ரலா இருப்பாரு இல்லைங்களா? அவருடைய காதெல்லாம் பாத்தீங்கன்னா குட்டியா தான் இருக்கும். மதுரா கலைப்பாணியில பாத்தீங்கன்னா காது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். புத்தர் வந்து சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஸ்மைல் பண்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு 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 கலை அமைப்புல பாத்தீங்கன்னா என்ன கலைப்பாணி இருக்கும்? மதுரா கலைப்பாணி அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடையிலான மேஜரான டிஃபரன்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்னா இது ரெண்டுமே எனக்கு எமர்ஜ் ஆனது யாருடைய பீரியட்ல? குஷானஸுடைய பீரியட்ல. காந்தார கலைப்பாணி எங்கிருந்து வந்துச்சுன்னா கிரேக்ஸ்ட இருந்து வந்துச்சு. மதுரா கலைப்பாணி இந்தியாவிலேயே உருவான ஒரு கலைப்பாணி. புத்திஸ்ட் லேர்னிங் அண்ட் கல்ச்சர் வாஸ் டேக்கன் இன்டு சைனா அண்ட் மங்கோலியா ஃப்ரம் தட்சசீலம். ஸோ தட்சசீலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பௌத்த கல்வியும் பண்பாடும் எங்க போகுதுங்களா? சீனாவுக்கும் மங்கோலியாவுக்கும் சென்றதா சொல்றாங்க. சரி
இல்லைங்களா? ஸோ த கிரேட் ஏசியாட்டிக் கல்ச்சர் மிங்கிள்டு வித் இந்தியன் புத்திஸ்ட் கல்ச்சர் டியூரிங் த குஷானாஸ் டைம். அதாவது குஷானர் காலத்தில் மாபெரும் ஆசிய பண்பாடானது இந்திய பௌத்த பண்பாட்டோடு கலந்தது. ஏன்னா எனக்கு அந்த கல்ச்சுரல் பிளெண்டிங், கலாச்சாரங்கள் ஒன்றாக இணைவதுதான் அடுத்த ஒரு புது கலாச்சாரத்துக்கான ஒரு தொடக்கமாக இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி எனக்கு இந்தியாவில் இருந்த பௌத்த பண்பாடோடு ஆசிய பண்பாடு ஒன்றாக இணைந்து ஒரு புது ஒரு 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 பண்பாடு உருவானதாக நான் சொல்லலாம் கனிஷ்கருடைய பீரியட்ல. ஸோ கனிஷ்கா சக்சஸஸ் வேர் வெரி வீக் அண்ட் இன்காம்பிடென்ட். கனிஷ்கருக்கு பிறகு வந்தவர்கள்லாம் எப்படிங்க இல்லை, திறமையானவர்களாக இல்லை இல்லைங்களா? அப்போ குஷானா எம்பையர் rapidly disintegrated into a number of small principalities. அப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா குஷான பேரரசு என்ன ஆயிடுச்சுங்க, சிதறுண்டு போய் பல சிற்றரசுகளாக எனக்கு உருவாயிரும். அதோடு எனக்கு என்ன முடிஞ்சு போயிடும், கனிஷ்கருடைய ஆட்சி எனக்கு முடிஞ்சு போயிடும் இல்லைங்களா? சப்போ போஸ்ட் மோரியன்ஸ்ல லாஸ்டா யாரை பார்க்கறோம்னா கனிஷ்கரை பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சுங்காசை பார்த்தோம், கன்வாசை பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தோ பாக்டீரியன்ஸ், சாகர்கள், இந்தோ பார்த்தியர்கள். ஸோ குஷானாஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க முக்கியமான பாயிண்ட் எங்கிருந்து வந்தவங்க, இவங்க ஒரு யூச்சி ட்ரைப் இல்லைங்களா? இந்தியாவுடைய சைனாவுடைய நார்த் வெஸ்ட்ல இருந்து வந்தவங்க. ரெண்டாவது பாயிண்ட், 5 குரூப்பா இருந்தாங்க. அதுல ஒரு இன்ஃபுளுன்ஸான குரூப் தான் எனக்கு யாரு, குஷானாஸ் அப்படிங்கிறவங்க இல்லைங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்க செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க, பாக்டியர்களும் பார்த்தியர்களும் வாழ்ந்த இடங்கள்ல வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க பஞ்சாப், ராஜபுத்ரா, கத்தியவார் அந்த பகுதிகள்லாம் வந்துட்டு கேப்சர் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அப்போ குஷானாஸ் பெரும்பாலும் யாராக தான் இருந்தாங்க, புத்த சமயத்தை பின்பற்றியவர்களாகத்தான் இருந்தார்கள் இல்லைங்களா? ஸோ அப்போ குஷானாஸ்ல ஃபவுண்டரா முக்கியமான அரசரா யாரை பாக்குறேன்னா முதலாம் காட்பீசஸ் பாக்குறேன் இல்லைங்களா? ஸோ இவருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு காட்பீசஸ் 2 இல்லைங்களா? ஸோ இவரு பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் ரோம் கூட நல்ல உறவுமுறை ஏற்படுத்தியிருக்காரு. ரெண்டாவது இவருடைய நாணயங்கள்ல லார்ட் சிவாவுடைய ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு 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 உருவப்படம் இருந்திருக்கும். கரௌஷ்டி மொழியில ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதும் எனக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அடுத்து முக்கியமானவர்னா கனிஷ்கர். ஸோ கனிஷ்கரை பத்தி படிக்கணும்னா இவர் பதவியேற்ற ஆண்டு 78 AD. அதுக்கு பார்த்துட்டு சா என்னதான் சாக சகாப்தம் தொடங்கிய ஒரு காலமா எனக்கு வந்து சொல்றாங்க இல்லைங்களா? குஷானருடைய கேபிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காபூல் இருந்திருக்கும். லேட்டரா எங்க ஷிஃப்ட் ஆகும்னு பார்த்ததுட்டு புருஷபுரம் அல்லது பெஷாவர் அங்க எனக்கு ஷிஃப்ட் ஆயிரும் இல்லைங்களா? ஸோ இவரு பார்த்தீங்கன்னா காஷ்மீரையும் கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஸோ காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கனிஷ்கபுரம், காஷ்மீர்ல கனிஷ்கபுரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தையும் உருவாக்கியதாக சொல்றாங்க இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய எல்லைகளை வந்துட்டு பாதுகாப்பதில் முக்கிய பொறுப்பு வகிச்சிருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு சைனா கூட இருந்த எல்லா மோதல்களையும் வென்று இந்தியாவுடைய நார்த்ல பார்டரை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆக்குறாரு. அதே மாதிரி நார்த் வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தியன்ஸ் கூட இருந்த எல்லா மோதல்களையும் வந்துட்டு வென்று இந்தியாவுடைய வட மேற்கு எல்லை பார்த்தீங்கன்னா வந்துட்டு வலிமையாக்கி பாதுகாப்பா வந்து வச்சிருக்காரு. அதே மாதிரி சீ சீனாவையும் ஆண்ட ஒரு இந்தியாவையும் சீனாவையும் ஒன்றாக ஆண்ட பெருமை யாருக்கு உண்டு, கனிஷ்கருக்கு உண்டு. அப்ப சீன தளபதியான பாஞ்சியாங் அவரையும் வந்து எனக்கு தோற்கடிக்கிறாரு இல்லைங்களா? ஸோ ஓகே, அப்போ இது இது பார்த்துக்கோங்க, பேரரசு எங்கிருந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி இருந்தது அப்படிங்கிறது ஹேவ் அ கிளான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அவருடைய ரிலீஜியஸ் பாலிசி. அப்போ இவரும் ஒரு ஆர்டன்டான புத்திஸ்ட் தான். ஹர்ஷருக்கு முன்னாடி புத்த மதத்தை ஆதரித்த அரசராக நான் கனிஷ்கரை பார்க்குறேன் இல்லைங்களா? இவர் ஆதரிச்சவர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரால தான் புத்த சமயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு, அஸ்வகோஷரால ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இல்லைங்களா? அதே மாதிரி நிறைய புத்த மடாலயங்கள்ல பார்த்தீங்கன்னா மதுரா, தட்சசீலம் போன்ற இடங்கள்ல வந்துட்டு கட்டியவராக நான் யாரை சொல்றேன், கனிஷ்கரை சொல்றேன். அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா அசோகர் மாதிரியே நிறைய சமய பரப்பாளர்களை பார்த்தீங்கன்னா திபெத், சைனா, மத்திய ஆசியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் வந்துட்டு அனுப்பி வச்சிருப்பாரு. அதே மாதிரி 4வது புத்த சமய மாநாட்டை கன்வென்ட் பண்ணியவராகவும் கூட்டியவராகவும் நான் யாரை சொல்றேன், கனிஷ்கரை சொல்றேன். இந்த 4ஆம் புத்த சமய மாநாட்டில் தான் எனக்கு புத்திசம், ஹீனயானம், மகாயானம் எனக்கு 2ஆக எனக்கு பெரிய ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா? ஸோ இவருடைய அரசவையில் இருந்த முக்கியமானவங்கன்னா அஸ்வகோஷர், பசுமித்ரர் மற்றும் நாகார்ஜுனர் அப்படிங்கிற 3 பேரு இல்லைங்களா? சப்போ அதே மாதிரி காந்தாரா கலைப்பானையும் மதுரா கலைப்பானையும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது, எமர்ஜ் ஆனது யாருடைய பீரியட்ல தான், ஆப்வியஸ்லி கனிஷ்கருடைய பீரியட்ல. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லைங்களா? ஓகே, ஸோ
யா ஸோ அப்போ இவருக்கு பிறகு எனக்கு சாம்ராஜ்யம் எனக்கு டிக்ளைன் ஆச்சுன்னு சொல்லி சொல்றேன் இல்லைங்களா? ஸோ இவருக்கு பிறகு எனக்கு இவருடைய கண்ட்ரோல் இருந்த சாம்ராஜ்யம் எனக்கு குட்டி குட்டி சிற்றரசுகளாக பிரிஞ்சு போயிருச்சு. அந்த சமயத்துல தான் எனக்கு மீண்டும் பாடலிபுத்திரத்துல விச் மீன்ஸ் எனக்கு பாட்னால ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிற ஒரு அரசர் இருக்கார் சரிங்களா? ஸ்ரீகுப்தர் அவர் என்ன பண்றாருன்னா இந்த பகுதிகளில் குட்டியா ஒரு ஆட்சியை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார். இவருக்கு அடுத்து வந்தவங்க எல்லாம் படிப்படியா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ஆட்சியை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 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 இங்க இருந்த எல்லா சிற்றரசர்களையும் என்ன பண்ணிடுறாங்க, டிஃபீட் பண்ணி தோற்கடிச்சு மீண்டும் இந்தியால ஒரு ஒரு எம்பையர் ஃபார்மேஷன் எனக்கு உருவாக்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி குப்தாசுரிய பீரியட்ல ஒரு பயங்கரமான ஒரு சொசைட்டிக்கல் சேஞ்ச் எனக்கு ஏற்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா உம் சமஸ்கிருதம் சரிங்களா? வேத காலத்துடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாக இருக்கும். சான்ஸ்கிரிட்டோட இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷனை யார் போட்டான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சுங்காஸ் தான் போட்டாங்க. பிகாஸ் மௌரியன்ஸ் பின்பற்றுறது என்ன மதம்? புத்த மதம் தான் இல்லைங்களா? மௌரியன்ஸ்க்கு அடுத்து வந்த சுங்காஸ் தான் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? யார் யாரெல்லாம் புத்திசம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களாம் இந்தியா விட்டு அடிச்சு துரத்திட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? ரொம்ப துன்புறுத்தினாங்கலாம் படிக்கிறோம் இல்லைங்களா? மீண்டும் எனக்கு சைவம் மற்றும் வைணவத்தின் பேரில் வேத மதம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது அப்படியே கண்டினியூ ஆகி 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 எனக்கு குப்தாசுடைய பீரியட்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு வலிமையான வேத மதத்தின் ஆதிக்கம் எனக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த அந்த ஜாதி பாகுபாடுகள், அந்த அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாமே எனக்கு பயங்கரமா எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா யாருடைய பீரியட்ல, குப்தாசுடைய ஒரு காலகட்டத்துல தான் சரிங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கான குப்தாஸை பத்தி படிக்க போறோம். ஸோ நமக்கு கொஷின் பாயிண்ட் ஆஃப்லயுமே சரி முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த குரூப் 4ல இருக்கட்டும் 2வா இருக்கட்டும் 2லயுமே எனக்கு குப்தாஸை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான ஒரு டாபிக் தான் எனக்கு குப்தாஸ் சரிங்களா? ஸோ அவங்கள பத்தியும் அவங்க கிங்ஸ் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படிலாம் இருந்துச்சு இல்லைங்களா? அவங்களுடைய சொசைட்டி மேஜர்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சமூகம் எவ்வாறாக கட்டமைக்கப்பட்டிருந்தது அதை பத்தி எல்லாமே நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீடைல்டா பார்க்கலாம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஆல்.